3 ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் பண்ணி கொடுத்துட்டு அதுலேருந்து எக்ஸ் ஒய் மதிப்புக்கு என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து இது கூட இதை ஈக்குவல் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாமே வந்து சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 15/25 ஈக்குவல் டு எக்ஸ் பை 5ன்னு வரும். இதை நம்மளுக்கு தேவை எக்ஸ் மட்டும், 5 வந்து இங்கே வகுத்தல் இருக்குது, அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் ஆகிடும். அப்போது 15 × 5/25 ஈக்குவல் டு எக்ஸ்னு வரும். இதை 5ஆவது வாய்ப்பாட்டில் வச்சிங்கன்னா 5 முறை, இது 5ஆவது வாய்ப்பாட்டில் 1 முறை, இது 5ஆவது வாய்ப்பாட்டில் வச்சிங்கன்னா 1 முறை, இது வந்து 5ஆவது வாய்ப்பாட்டில் 3 முறை. இப்போ எக்ஸோட மதிப்பு வந்து நம்ம 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பார்க்கலாம். 15/25 வந்து அந்த இது சமம்னு சொல்லியிருக்காங்களா, அது வந்து 18/yன்னு வரும். இல்லை நம்மளுக்கு தேவை ஒய் மட்டும் வச்சுங்க. 18 இது 15/25 அந்த பக்கம் வந்துச்சுன்னா 25/15ன்னு வரும். இதை அடிச்சிங்கன்னா 5ஆவது வாய்ப்பாட்டில் 3 முறை, இது 5ஆவது வாய்ப்பாட்டில் 5 முறை, இது 3ஆவது வாய்ப்பாட்டில் 1 முறை, 3ஆவது வாய்ப்பாட்டில் 6 முறை. அப்போது y = 6 × 5 நிற்கும். 6 × 5 வந்து 30. அப்போது எக்ஸோட மதிப்பு வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஒய்யோட மதிப்பு வந்து 30ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ், ஒய்யோட மதிப்பு வந்து 3, 30ன்றது தான் வந்து சரியான விடை. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. இந்த கேள்வி முந்தைய ஆண்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. இதே போல் முந்தைய ஆண்டில் கேட்ட சுருக்க கேள்விலாம் வந்து ஒரு 15 கேள்வியை நம்ம ஒரே வீடியோவில் எடுத்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து ரிலேட்டட் வீடியோவில் பின் பண்ணுறேன், பார்க்காதவங்க பார்த்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனோகாஞ்சிவா. நன்றி, வணக்கம்.